ஏண்டி உன் அம்மா எங்க? எனக்கு என்ன தெரியுமா? ஒரு வேளைக்கு இந்த Dress போட மாட்டேன் நடம் பிடிச்சு கடைசில போட்டுட்டேன். ஆமா, எல்லாரும் என்ன சும்மாவா விடுறீங்க? எப்ப பாரு இந்த Dress போடு இந்த Dress போடுன்ட்டு. இது பெரிய Dress பேரு. இவளுக்கு கேக் வெட்டறதுக்கு நான் இந்த Dress போடணும்னு என்ன வந்துட்டான்? சும்மா இரு. ஏற்கனவே அடி வாங்குனது காணாது உன் அம்மாட்டா? ஆமா, அதான் அமைதியா இருக்கேன். சரியா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காத. சரி, பூமாரி இந்த Dress போட்டு வந்தாளா எப்படி? ஏன்டி காலு சரியா? அவ வந்தாளா வரலன்னு எனக்கு என்ன தெரியுமா? சித்தி உன் Dress அழகா இருக்கு. அப்படியே கண்மணி, உன் Dress கூட தான் நல்லா இருக்கு. அப்படியா? என் Dress நல்லா இருக்கோ? சரி, தீபி அக்கா Dress நல்லா இருக்கா? என் Dress நல்லா இருக்கா? ஏடி கைய வச்சுக்கிட்டு சும்மா இரு. தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்காத. கண்மணி உன்கிட்ட தான் சொல்றேன், சும்மா இரு. பாரு சித்தி என்னலாம் பண்றான்ட்டு. தேவையில்லாம என்ன அடிச்சிட்டே இருக்க பாத்துக்கோ. தேவையில்லாம நீ எதுக்குடி என் Dress பத்தி எழுத? வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்துரு, இல்ல உடைச்சிருவேன். ஏண்டி உனக்கு ஏண்டி இப்படி கோவம் வருது இந்த வயசுல? அமைதியா இருடி. பின்ன தேவையில்லாம அதே சொல்லிட்டு இருந்தா கோவம் தான் வரும். சரி, பொறுமையா இரு, ரொம்ப ஓவரா பண்ணாத. ஏய் பூமாரி, இந்த கலரை விட அந்த கலர் ரொம்ப அழகா இருக்கு போலேடி. நானாச்சும் அந்த கலர் எடுத்தம் இல்லையே. ஆமா, கடையில வச்சு எனக்கு ப்ளூ கலர் தான் வேணும்ட்டு நீ தானே அடம் பிடிச்சு எடுத்த. அம்மாக்கு பொண்ணுக்கு என்னத்தை கொடுத்தாலும் திருப்தி பட மாட்டீங்கல்ல. இப்போ எதுக்கு தேவையில்லாம என்ன இழுக்குறியா? ஏண்டி ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். அவ பொண்ணுன்னா நீ மட்டுமா பொண்ணு? கண்மணி கூட தான் இருக்கா. அவளுக்கு என்ன கோவமா வருது? உனக்கு மட்டும் ஏண்டி மூக்கு முட்டை கோவம் வருது? அதெல்லாம் மூக்கு இருக்கவங்களுக்கு வரும், நீ பேசாத. இவ என்னடி காலையில இப்படி கிறுக்கு பண்ணிட்டு இருக்கா? உன் பொண்ணு தானே, அவ என்னைக்கு கிறுக்கு பண்ணாம இருந்தா? உங்க ரெண்டு பேரும் சாரியும் பாக்குறதுக்கு மொக்கையா இருக்கு. அதுக்கு இவ்ளோ பெரிய இது பண்ணாதீங்க. அத நீ சொல்றியா? ஆனா உன் Dress அழகா இருக்கு. எனக்கு இந்த Dress பிடிக்க கிடையாது. நீங்க எல்லாரும் சொல்ல போய் தான் போட்டிருக்க. இவன் ஏண்டி இப்படி சண்டா? அதான் தெரியும்ல, விடு அவள. சரி, பூமாரி இன்னும் வரல, கேக் கட் பண்ணணும்ல. அவ இன்னும் வரல, ரெடி ஆயிட்டே இருக்கா போல. ஆமா, அம்மா எங்கடி? அதை ஏன் கேக்குற? பூமாரி ரெடி ஆறதுலயாவது ஒரு கணக்கு இருக்கு, அவளுக்கு பிறந்த நாளுன்ட்டு. அம்மா அவ்வளோ ரெடி ஆயிட்டு இருக்காங்க அந்த பட்டை எடுத்து உடுக்கிறதுக்கு. எனக்கே பாக்குறதுக்கு காமெடியா இருக்கு பூமாரி. ஓஹோ, உனக்கு இங்க பாட்டியை பார்த்தா காமெடியா இருக்கோ? இங்க பாரு, என் பாட்டியை பத்தி ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பெத்த அம்மாக்கு இருக்க கோவம் வரல, பாட்டிக்கு வருது கோவம். என்னடி பண்ண இவள? ஒண்ணும் பண்ண முடியாது, விடு, பாத்துக்கிடலாம். இங்க பாரு, நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடணும் பாத்துக்கோ. நான் இங்க இருக்கவே மாட்டேன். அப்படியா? உன்னை மட்டும் ட்ரெயின் ஏத்தி விடவா? இன்னும் 10 நாள் இருக்கு லீவு, கொஞ்சம் பொறுமையா இரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஊருக்கு போறேன் பாத்துக்கோ. எனக்கு ஊருக்கு போகணும்னு ஆசை வந்துட்டு. சரி, அப்ப உன்னை மட்டும் ட்ரெயின் ஏத்தி விடுறோம், ஓடு. அதெல்லாம் முடியாது, எல்லாரும் போகணும், அவ்வளவுதான். சித்தி, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு தான் நல்லா பிடிச்சிருக்கு பாத்துக்கோ. ஆமா, ரித்தி பாப்பா எங்க? பூமாரி ரெடி ஆறத பாக்கன்னு போயிருக்கா, இன்னும் ஆளை காணோம். இந்த கண்மணி உன் நெத்தி சுடி அப்படியே ரூம்ல விட்டுட்டு வந்துட்டேன். இது உன் குலதா? இந்த க்ரௌன் என் குலதுன்னு உனக்கு தெரியாதோ? தேங்க்ஸ் பூமாரி அக்கா, எடுத்துட்டு வந்ததுக்கு. தெரியாது. சித்தி, Dress எப்படி இருக்கு? எப்படி இந்த Dress சரி பண்ணீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பூமாரி காலையில ஃபுல்லா உட்கார்ந்து அந்த வேலை தான் பார்த்தா. எப்படியாச்சும் சரி பண்ணிரணும்ட்டு அழகா சரி பண்ணிட்டாளே. நல்லா இருக்கு. என்ன Dress கிழிஞ்ச மாதிரியே தெரியல. இந்த தீபியை தான் மண்டையிலே கொட்டணும். அதான் இப்ப நல்ல Dress வந்தாச்சுல, அப்புறம் என்னவா? இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தானே. உன் பிறந்தநாள் Dress எடுத்து கிழிக்குவோமா? எனக்கு என்ன 2 Dress இருக்கு கிழிக்கிறதுக்கு? எனக்கு இருக்கிறது ஒரு Dress தான், அதையும் கிழிச்சிட்டோம்னா நான் என்ன பண்றதா? இனியாச்சும் இப்படி பண்ணாத, ரொம்ப தப்பான விஷயம் இதெல்லாம். நீ அப்பா அட்வைஸ் பண்ண வந்துட்டியா? ஒழுங்கா போயிடு, எரிச்சப்படுத்திட்டு இருக்காத. ஆண்டி யாரு பேசினா? நான் சித்திட்டே தான் பேசிட்டேன். நீ தான் தேவையில்லாம என்கிட்ட பேச்சு கொடுத்த. என்ன ரொம்ப திமிரோ? எனக்கெல்லாம் திமிரு இல்ல, உனக்கு தான் நல்லா வச்சிருக்க திமிரு. எல்லாரும் வந்தாச்சு, அம்மாவை காணோம். ரித்தி எங்க? பாட்டி கூட தான் இருக்கா. பாட்டி ரெடியா இருக்க பாக்க போறேன்ட்டு. இதுங்க சரி வராதுங்க. அம்மா எப்ப வர்றது? அதுக்குள்ள நம்ம அந்த டேபிள் கேக் எல்லாம் ரெடி பண்ணிடுவோமா? அத செய் முதல்ல. சித்தி, வாவ், கேக் ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? எனக்கு ஒரு நாளாச்சு இப்படி ஒரு நல்ல கேக் வாங்கி தந்திருக்காங்களா? எப்ப பார்த்தாலும் ஒண்ணுக்கு தான கேக் தான் வாங்கி தருவாங்க. இந்த பூமாரிக்குனா மட்டும் இன்னொரு தான் நல்லதுன்னு அமைதோ தெரியல. இல்லனா இவங்களே நல்லதா பார்த்து எடுத்துறாங்களா? ரொம்ப அழகா இருக்கு. செம்மையா இருக்கு இந்த கேக், பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அம்மா, எவ்வளவு நேரம் ரெடி ஆயி வர்றதுக்கு நீங்க? பூமாரி கேக்கை கட் பண்ண போறா. என்னடி கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டு வரணும்ல. ரோஸ் பவுடர்லாம் அடிச்சிட்டு வந்தா தானே போட்டோ நல்லா இருக்கும். ஆனாலும் நீங்க இருக்கீங்க பாருங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ரித்தி என்ன பண்ணிட்டு இருந்தா அவ்வளவு நேரம்? நான் சும்மா உட்கார்ந்திருந்தேன். என்ன சும்மா உட்கார்ந்திருந்தியா? அதுக்கு இங்க வர வேண்டியனே, அக்கா கூட நிக்கலாம்ல. ரித்தி இங்க வா, ஏன் பக்கத்துல ஓடியா? இல்ல இருக்கடா, நான் சித்தி கிட்ட நிக்க. நீங்க கேக் கட் பண்ணுங்க பூமாரி அக்கா. ஆமா, கார்த்திக் எங்க? அவன் என்னைக்கு வந்திருக்கா? அவ வர மாட்டா. சரி,
ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் பாட்டிமா. சித்தி குட்டி இந்தா ஹாப்பி பர்த்டே. Thank you. கண்மணி இந்தா. தேங்க்ஸ் பூமாரி அக்கா ஹாப்பி பர்த்டே. Thank you. பூமாரி சித்தி இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஆஹா முதல்ல யாரு அவளுக்கு கொடு. அஞ்சலி சித்தி இந்தாங்க. பூமாரி நீ வாங்கிக்கோ முதல்ல அவள்கிட்ட கொடு. ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டு இருந்தீங்கன்னா நான் வாயில போட்டுருவேன். சரி கொடு. அஞ்சலி சித்தி இப்பவாச்சும் வாங்கிடுவீங்களா? கொடு. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் அஞ்சலி சித்தி. பூமாரி செல்லம் உனக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோ, நீ சாப்பிடு. சரி பாட்டி. ஆமா இல்லாட்டாலும் அவ சாப்பிடவே மாட்டா பாருங்க. ஏண்டி உனக்கு தான் ஒரு பீஸ் தந்தாச்சுல, எடுத்து காலி பண்ண வேண்டியனே. அம்மா பாட்டில அவளுக்கு மட்டும் எத்தோ பெரிய பீஸ்ன்ட்டு நமக்கு மட்டும் குட்டி குட்டியா தந்துட்டு அவளுக்கு மட்டும் பெருசா எடுத்து வச்சிருக்கா பாட்டில. ஏண்டி கேக் தான் இவ்ளோ இருக்குல, உனக்கு வேணா இன்னொரு பீஸ் எடுத்துக்கோ. அதுக்குன்னு தேவையில்லாம அவ மேல பழிய போட்டு இருக்க. இங்க பாரு தீபி, ஒழுங்கா ரெண்டு பேரும் ஒத்துமையா இருங்க. இல்லன்னு வை 11th ஸ்டாண்டர்டோட நீயே அவ பீண்டு பிரிச்சு போட்டுருவோம் பாத்துக்கோ. என்ன பிரிச்சு போடுங்க, யாரு வேணான்னு சொன்னா? ஆனா என் ஃப்ரெண்ட் மீனு இருக்கல்ல, அவ கண்டிப்பா என் கூட தான் வந்து சேருவா. நீ வேணா பாக்குறியா? நம்ம ரெண்டு பேரும் பெட் வச்சுக்கிடுவோமா? நீ ஏன் இப்படி தேவையில்லாம என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? நான் உன்னை எதுவுமே சொல்லவே இல்ல. நீ தான் தேவையில்லாம உனக்கு பெரிய பீஸ் எனக்கு சின்ன பீஸ், நாங்க ரெண்டு பேரும் பெட் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. ஏதாவது நான் உன்னை சொன்னனா? நான் அமைதியா தானே இருக்கேன். ஏன் தேவையில்லாம ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்க? ஓஹோ ஒன்னொன்னா நான் சொல்றேனா? எல்லாம் ஒன்னால தான் வந்துச்சு. பாட்டில எங்க அம்மா எப்படி பேசுறாங்கன்ட்டு. நீ ஃபர்ஸ்ட் குரூப் எடுப்பேன்ட்டு எங்க அம்மா சொல்லாம சொல்றாங்க. பாரு நானும் உன்ன மாதிரி மார்க் எடுத்து அதே ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கல என் பேரு தீபி இல்ல. அது எப்படி முடியும்? அதுக்கு நீ எக்ஸாம் ஒழுங்கா எழுதி இருக்கணும்ல. அப்போ நான் எக்ஸாம் நல்லா எழுதல நீ சொல்ற அப்படிதானே? சரியான ஆளுதான் நீ. நான் ஒன்னும் அப்படி சொல்லல, நீ தான் இவ்வளவு நாளா அப்படி சொல்லிட்டு இருந்த. தேவையில்லாம என் மேல பழி போடாத. நான் குறைய மார்க் எடுத்தாலும் சரி, எங்க அம்மா நினைச்சாங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் குரூப் வாங்கி தருவாங்க. பாப்பியா? அது உன் படிப்புக்கான இது கிடையாது. நீ உங்க அம்மா கிட்ட அடம் பிடிச்சு வாங்குறது. அதுவும் இது ஒண்ணா? ஓஹோ ஒண்ணு இல்லையோ? ஒண்ணுதான் சரியா? நான் ஃபர்ஸ்ட் குரூப் தான் வருவேன். நீ இப்ப என்ன எவ்வளவு சொன்ன? நான் முதல்ல வேற குரூப் தான் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ பேசினதுக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுப்பேன் பாரு 11th ஸ்டாண்டர்ட்ல. சரி எடுத்துக்கோ. எனக்கு என்ன வந்துச்சா? உனக்கு காய்ச்சல் இல்ல புகைச்சலும் இல்ல. இல்ல அப்ப பேசாம போ. நான் ஏன் போகணுமா? இது எங்க பாட்டி வீடாக்கும். தாவண நீ ஓடு. நான் ஏன் ஓடணும்? எனக்கு என்ன அவசியம் வந்துட்டு? இப்ப நீங்க ரெண்டு பேரும் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு பேரையும் பெட்டியோட ஊருக்கு அனுப்ப வேண்டியதுதான். பாட்டி எல்லாம் இவ்வளவுதான், எப்படி பேசுறேன்னு பாருங்களா. அவங்க ஏன் பாட்டி எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன பாட்டி? முடியல என்னால. பூமாரி சாப்பாடு ரெடியா இருக்கா? போய் சாப்பிடும். இதுங்க சண்டையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா முடியாது போல. எல்லாரும் பூமாரிக்கு பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. அதோட பூமாரியோட பர்த்டே வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறீங்க. 1 lakh சப்ஸ்கிரைபர் வரை இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. மறக்காம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் இந்த வீடியோல உங்களுக்கு யாரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட கேரக்டர் தானே ரொம்ப பிடிக்கும், கமெண்ட் பண்ணுங்க சரியா? ஆமா ஒன்னெல்லாம் யாருக்குமே பிடிக்காது, என்னதான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிதானே? என்னதான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நீயே சொல்லிக்கோ. எல்லாரையும் விட என்னதான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிதானே? அம்மா நீங்களுமா? சும்மா